வாட்டர்மெலன் திவாகர குக் வித் கோமாளி செட்டில் வச்சு ரொம்ப இழிவாக பேசினதாகவும் இரும்பு கம்பியால் தாக்குனதாகவும் மாக்காப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேர் மேலே வாட்டர்மெலன் திவாகர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு நேரில் ஆஜராகி மாக்காப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேரும் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் திவாகரோட உண்மை முகம் என்ன, அவர் குக் வித் கோமாளி செட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி புகழ் விட்டு விளாசி தள்ளியிருக்காரு. ஆரம்பத்தில் குக் வித் கோமாளியில் ஒரு கோமாளியா வந்த திவாகர் கடந்த 2 வாரமாகவே எபிசோடில் வரல. என்னதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் குழம்பு போயிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் தான் குடும்பத்தை பத்தி இழிவா பேசுறதாவும் மாக்காப்பா இரும்பு கம்பி வச்சு தன்னை தாக்குறதாவும் குக் வித் கோமாளி செட்டுக்கு கானா வினோத் போதைப் பொருள் பயன்படுத்திக்கிட்டே வராரு, பிக் பாஸ் கொண்டாட்டத்தையும் அவர் அப்படிதான் வந்தாருன்னு நம்பத்தகாத ஆதாரமே இல்லாத பல குற்றச்சாட்டை வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒரு கம்ப்ளைண்டா முன் வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்குதான் இப்ப அவங்க தரப்புல என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே மாக்காப்பா சொல்லிட்டாரு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும்னு எங்க தலையில எழுதிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு, இவனாம ஆளுங்களை நீங்க என்கரேஜ் பண்றதுதான். பொண்ணுங்கள்ட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான், அடுத்தவன் பொண்ணாட்டி மேல போய் கையை போட்டுக்கிட்டு இத்தனை நாள் அவங்க கூட வாழ்ந்துட்ட, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருன்னு சொல்றான். ஒரு ஹஸ்பண்ட் பார்த்து சும்மா இருப்பாரா? இதை விட கேவலமா நடந்துக்கிறது அவரோட வழக்கமா போயிடுச்சு. அண்டா காகசம் செட்ல முகம் சுலிகமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் மாக்காப்பா தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா புகழ் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு சிவிக் சென்ஸ் கூட, பேசிக் காமன் சென்ஸ் கூட திவாகர்கிட்ட கிடையாது. பெண்கள் கிட்ட ரொம்ப படும் கேவலமா நடந்துக்கிறாரு. தொட்டு பேசுறது, ஃபன்னுக்கு காமெடிக்கு பண்றது வேற. ஒருத்தவங்க பிடிக்கல, முகம் சுளிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் வாலண்டியரா போயிட்டு அவங்க கிட்ட கேவலமா நடந்துக்கிறத செட்ல எதுவும் யாராலுமே தாங்கிக்க முடியல. அதனாலதான் நாங்க ஷோட்டு நிப்பாட்டிட்டோம். நாங்க அடிச்சதாகவும் தாக்கினதாகவும் சில விஷயங்கள் சொல்லிட்டார்ல, அதுல எதுவுமே உண்மைத்தன்மை கிடையாது. அது எல்லாமே அவர் மேல கூட தப்பை மறைக்கிறதுக்காக அவர் போட்டக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும், பல நேரங்கள்ல அவர்கிட்ட ஜாதி வரி அதிகமா இருக்கு, அதை மீன் பண்ணி பல கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாரு. அது அடுத்தவங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல, அதுவும் படிச்ச காலகட்டத்துல ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னமும் இந்த மாதிரி ஜாதி வச்சுகளை வச்சுட்டு அவர் எப்படிதான் உயரத்துக்கு போற ட்ரை பண்றாருன்னு தெரியல. கண்டிப்பா இதுக்கு போலீஸ் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி புகழும் அவர் தரப்புல பல விஷயங்களை ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.